Hello students, welcome to Vetridavar NEET Academy Salem. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதாண்டா கொஷின் அப்படிங்கிற மாதிரி ஜெயியில் ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செஷனில் கெமிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ ஹாப்பி, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம். இந்த கொஷினை பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தோணியிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தோணியிருக்கும். என்ன இது, அது என்ன கொஷின் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஷினை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம், அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்குள்ள கூடிய பாண்டை உடைச்சிட்டு இதுக்கு என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் சப்ளை பண்ணுது. ஹைட்ரஜன் சப்ளை பண்ணுறது ரெடியூசிங் ஏஜென்ட் தான், சப்ளையர் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை யார் சப்ளை பண்ணாலும் அவங்க ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். இதில் எதுக்கு சார் நிக்கல் பிளாட்டினம் பல்லேடியம் பயன்படுத்துகிறோம் அசர்ஷன் ரீசனில் கேட்கலாமா? ப்ரொவைட் த சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா அந்த H2 இப்படி பிடிச்சி வச்சுட்டுனா அந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னது அப்படின்னு மேலே உட்காந்து பாண்டை கிரியேட் பண்ணி சிங்கிள் பாண்ட் கிரியேட் ஆகும். இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் நான் கொடுத்த ரியேஜென்ட்ஸ் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா ஆசிடை கன்வெர்ட் பண்ணோம். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா பென்சினோட இதில் ஹைட்ரஜன்ஸ் உண்டா 2 ஹைட்ரஜன்ஸ், இந்த இடமும் 2 ஹைட்ரஜன்ஸ். அப்போ டேரக்ட் ஃபைனல் ப்ராடக்ட் இவ்வளோ தான் கேட்போம். மெக்கானிசம்ஸ் எல்லாம் வராது, ஏன்னா இதுவே டெப்த்து தான். பாயிண்ட் புரிஞ்சு இந்த கொஷின் தான் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், அழகாக தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு வந்துடணும். எப்பயுமே ஜெய் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுவான். I was scared out of my wits, sir. He scares me more. சரி, எதுக்கும் இந்த கொஷின் ஏதாவது பண்ணியிருப்பானு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். உட்காந்து கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே கிடையாது. என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஷார்ட் வீடியோவிலே பார்த்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒரு லெக்சர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஆனால் அது என்னோடய ஆன்லைன் பேட்சில் தான் இருக்கும். நான் நேராக போடல, நான் அடுத்ததில் போடுறேன். ஆனால் ஓல்டு வீடியோஸில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அதை பற்றி போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் காம்பவுண்டு. இதை பற்றி கார்பாக்சிலிக் ஆசிட் லெசனில் ட்ரீட்டில் நடத்திருக்கேன். கனலிசன் இந்த இடத்துல வந்து H2 வந்திருக்குன்னா ரிடக்ஷன் நடக்கணும், அது ஒரு கான்செப்ட். இந்த இடத்துல இது வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் கிரியேட் ஆகிருக்கு பென்சின் ரிங்னா பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜன் கான்செப்டை கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் லெக்சர் இருக்குது. இது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months இருக்கும், 2 months தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கார்பாக்சிலிக் ஆசிட் இப்போ ரீசெண்டாக நடத்திருப்பேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு கொஷின் ஒரு லெக்சர் நடத்துகிறேன், டைரெக்டாக வருது. இப்போ அந்த சோர்ஸை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ செக் பண்ணலாம் சாய்ஸில். ஃபஸ்ட் சாய்ஸே பாருங்கள், இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ தட் இங்கே ரிடக்ஷன் நடக்கும். ஸோ ரிடக்ஷன் நடக்குதா, அப்போ இந்த ஆப்ஷன் இது ஃபுல்ஃபில் பண்ணுது. அண்ட் அதேமாதிரி பென்சின் ரிங்கில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கான்செப்ட் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் விளையாட பார்க்குறான். அவன்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் நீ ஜேம்ஸ் பாண்ட் தான் அவ்வளோதான். ரைட், இதனால் இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இருந்தாலும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா லட்டுல வச்சேன்னு நினச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், சி ஆப்ஷன் பாருங்கள். இதில் வந்து என்ன கிடையாது, பென்சின் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பென்சின் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் வராதா? அடுத்து டி, இந்த ஆப்ஷனில் பாருங்கள், பி ஆப்ஷனில் இது சி, இது பி. பியில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் ரிடக்ஷன் கான்செப்ட் இல்லை, அதனாலே தப்பு. இதில் ஆல்ஃபா பென்சின் கான்செப்ட் கிடையாது, பென்சின் ஆல்ஃபா கான்செப்ட் கிடையாது. அவ்வளோதானே. ஸோ சிம்பிள். இந்த மாதிரி ஃபஸ்ட் கொஸ்டினே கேட்குறப்போ ஒன்றும் இல்லை, நீ என்ன வேணால் கேட்டுக்கோ, நான் எழுதுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வரணும். கொஸ்டின் பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நான் யூடியூப்பில் போடுற வீடியோஸ், நம்ம ஆன்லைன் பேட்சில் படிக்கிறது, இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கான்ஃபிடெண்ட்டாக எழுதுங்க, பயப்படாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிரம்மாண்டம் எதுக்கு சார், இவ்வளவு பிரம்மாண்டம்? வெற்றிக்கு தான்.